ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொலியில் கிடைத்ததை விடலாமா என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு சிறுத்தை ரொம்ப பசியா உணவு தேடிட்டு இருந்துச்சு. அப்ப அது ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் பார்த்துச்சு. ரெண்டும் மலையடிவாரத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையா மலையடிவாரத்துக்கு வந்தது. ஆனா எதை தாக்குறதுன்னு முடிவு செய்யல. அந்த நேரத்துல சிறுத்தைய பார்த்த மான்கள் ரெண்டும் வேகமா ஓடிடுச்சு. பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்துல இடது வலது புறமா பிரிஞ்சு ஓடுனுச்சு. சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்ததும் எதை துரத்தலான்னு தயங்கு நின்னுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கருப்பு மானை துரத்தலாம், அதோட இறைச்சி தான் சுவையா இருக்குன்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்துனுச்சு. ஆனா அதுக்குள்ள அது தொலை தூரம் ஓடி போயிடுச்சு. உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான், அதை பிடிக்க முடியாது, பசி வேறு அதிகமா இருக்கு. சரி, புள்ளிமான் ஓடின பக்கம் ஓடுனுச்சு. ஆனா புள்ளிமா எப்போவோ தப்பிச்சு பஞ்சா பறந்து போயிடுச்சு. இப்படிதான் முடிவெடுக்கிறதுல தயக்கம் காட்டினா கிடைச்சதையும் விட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.